அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/7/2024 புதன்கிழமை. இன்று ஆடி மாதம் பிறக்கின்றது. ஆடி மாதம்னாலே அம்பாள் அம்மனுக்கு மிக மிக விசேஷமான அற்புதமான மாதம். இந்த ஆடி மாத பிறப்பிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய அனுகிரகம் அனுகூலம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்று ஏகாதசி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 1ஆம் நாள் 1ஆம் நாள். இன்று இரவு 7:16 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1 மணி வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 1 மணி வரை மரணயோகம் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள். இன்று அதிகாலை 1 மணி வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ள நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி என்பர்களே, தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். வீண் அலைச்சல்கள் உண்டு. ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சனி வக்ரமாக இருப்பதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சில நேரங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதிலே தடைகள் தாமதங்கள் வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே திடீர் விரயங்கள் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய நாள். பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில தடை தாமதங்களுக்கு பிறகு நடக்கும். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கலைஞர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அதேபோல் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் இழுபறியான சில விஷயங்கள் இப்பொழுது நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு எடுத்த முயற்சிகள் நடக்கும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வாழ்க்கை மீண்டும் அமையும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சகோதரிகள் மூலமாக சில விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பாத்திரக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்
1. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனைகள் வரும். மகன் அல்லது மகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படும், திடீர் போட்டிகள் வரும். உங்களுடைய சில ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 4. சிம்ம ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்க வேண்டிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு சில தடை தாமதம் வந்தாலும் வெற்றி உங்களுக்கே. செவ்வாய் பகவானால் சிலருக்கு நன்மைகள் நடக்கும். கலைஞர்களுக்கு புகழ், பெயர், கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். மீடியாக்கள் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய, புது வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். வீட்டிலே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனம் தெரியும் நாள். ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை அல்லது சட்டக்கல்வி படிக்கும் மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சில விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலே போய் படிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கல்வி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, லாபகரமான நாள். புத பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே போல் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரொம்ப நாளாக இடம் வாங்கி போட்டு இன்னும் வீடு கட்டாமல் இருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல பலன்கள், அதுக்கு எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள்.
ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கும் நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் நாள். சனி வக்ரமாக இருப்பதனால் மனசு அலைபாயும். சில விஷயங்களிலே நல்ல ஒரு முடிவு எடுப்பதற்கு என்னதான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் இழுபறியாகவே இருக்கும். வாகனங்களால் திடீர் செலவுகள் உண்டு. பொருளாதார விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். புது கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான அற்புதமான நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, வக்ரசனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பிள்ளைகள், குழந்தைகள் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வரும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வந்து செல்லும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள், தொல்லைகள் வந்து போகும். கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. கும்பம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். தந்தை இவருடைய உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. வீட்டிலே இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் குறையும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 7. மீனம் ராசி என்பர்களை, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது, டென்ஷன் படக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாற்று மருத்துவம் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலமான நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக MBA படித்த மாணவர்கள் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல
ஸ்ரீ துர்க்கை அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.